நம்ம ரேஷன் கடையில் வாங்கக்கூடிய துவரம்பருப்பை அப்படியே நீங்கள் சமைச்சு சாப்பிடாம இது போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதனால் பணத்தை நீங்கள் மிச்சப்படுத்தலாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பொதுவாக ரேஷன் பருப்பில் கொஞ்சம் பருப்பு எடுத்து நீங்கள் வேக வச்சாலுமே அதிக பருப்பு வெந்து கிடைக்குங்க. அதனால் நீங்கள் ரேஷன் பருப்பில் எப்போதுமே கடப்பருப்பு வாங்கி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 கிலோ அளவுக்கு ரேஷன் பருப்பு, 1 கிலோ அளவுக்கு கடப்பருப்பு, 2 பருப்பையும் நான் ஒன்றா சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இது போல் நீங்கள் கலந்து எப்போதும் போல் சமையலுக்கு பருப்பு யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக பருப்பு எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா பருப்பு அதிகமாக வெந்து கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு பருப்பு வச்சு நீங்கள் சமைக்கவும் செய்யலாங்க. இதனால் பருப்பு வாங்குகிற செலவு குறையறதுனால பணத்தை நீங்கள் கிச்சனில் மிச்சப்படுத்த முடியும். அதனால கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. பருப்புக்குள்ளே சீக்கிரமாக வண்டு பிடிக்காமல் இருக்கணும்னா இது கூடவே பிரியாணி இலை 2-3 போல் பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்து மூடி போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் ஒன்றும் ஆகாதுங்க.